கையில் இந்த நாலடியார் தமிழ் நீதி செல்வம் புக் கையில் வச்சுருக்காங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி சார், இவங்கெல்லாம் வந்து புறநானூறு அகநானூறுலாம் பாடினவங்க. அப்போ வந்து இது வந்து அரசர் மாத்திரம் இந்த நீதி நூல்கள் பாடினவங்க அங்கே போக வேண்டாம், சங்க இலக்கியத்துக்கு போக. இப்போ நாலடியார் இருக்குது, அது திருக்குறளுக்கு சமமான ஒரு நூல். நம்ம தமிழில் ஒரு பழமொழியே உண்டு, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. ஆலமுச்சியும் வேலுமுச்சி ஆலமரத்தினுடைய வேலும் அதை போட்டு பல் தேய்க்கிற போது பல் உறுதி பெறும், நோயெல்லாம் வராது. 4 சொல்லுக்கு உறுதி. 4ன்னா 4 வரிகளால் ஆகிய பாடல்களோட நாலடியார். அது 400 பாட்டுகள். அது பெரிய கதையே சொல்லுவாங்க. ஒவ்வொரு புலவன் எழுதின பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புலவர்கள் பேரே தெரியாது, ஆனா அவங்க பாடினதெல்லாம் திருக்குறள் இருக்குது. அதை கேட்டால் திருவள்ளுவர் ஆசிரியர் சொல்லிடலாம். நாலடியார் பாடலுக்கு எந்த ஆசிரியர் பேர் சொல்ல முடியாது. சமண முனிவர்கள் இல்ல, சமண முனிவர்கள். பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்க வந்து தங்கி இருந்த முனிவர்கள் அவங்க நாட்டுல சுபிட்சம் வந்துட்டதுனால அவங்க புறப்பட்டு போறதுக்கு கேட்கறாங்க. அவங்க அரசு இடம் கொடுக்கல, அதனால அவங்க சொல்லாம கூட புறப்பட்டு போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்யுளை எழுதி அவங்க பயன்படுத்தின அந்த பலகை கீழே வச்சுட்டு போறாங்க. அதுல வந்து தொகுக்கப்பட்டது எனக்கு ஒரு செவி வெடிச்சு. இதுல வந்து அது ஆசிரியர், தனி ஆசிரியர். அது வந்து அரசன் மட்டும் புகழ்ந்து இல்லை, அங்க உள்ள வீரர்கள் பத்தி புகழ்ந்து எல்லாம். அது புறநானூறு. இது வந்து நீதி நூல். அகநானூறு வந்து காதல் வாழ்க்கையை பற்றி சொல்றது. மக்கள் நடத்துகின்ற இல்லற வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இல்லறத்துக்கு தொடக்கமா இருக்கிற அவங்க சந்திச்சு கொள்கின்ற வாழ்க்கை நெறிகளை பற்றி சொல்றது அகநானூறு அப்படின்றது. அப்ப புறநானூறுன்றது வந்து போர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் போர் மட்டும் இல்லை, ஆட்சி முறை, அரச சம்பிரதாயங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர், பெரிய தலைவர்கள், சிறந்த வீரர்கள், இவங்களெல்லாம் பாராட்டி பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு புறநானூறு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடியில அவைச்சூடி நாலடியார்ல அந்த அவை பாட்டி வந்து என்ன பாடினா இப்போ உள்ள அவை பாட்டி. அது ஒரு இது நாலடியார் சமண முனிவர்கள் பாடின. சமண முனிவர்கள் அது ஒரு வரி. அந்த ஒரு வரி வந்து இதுல தமிழ் நீதி செல்வத்தில் வருது. அது ஒரு ஒன்று வர. அதாவது ஹிராக்ளிட்டிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க அறிஞன் ஒரு வரியில ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பான். இது சாதாரணமா கொஞ்சம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அதை நம்ம உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன். நம்ம நாட்டில் அது மாதிரி இருந்திருக்குது. அதுதான் இந்த ஔவையார் பாடின ஒரு வரி பாடல்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுல குளிக்க போறோம்னு சொன்னாக்கா அதில் நம்ம முன்னால் வச்ச ஆற்றுலயே திரும்ப கால் வைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு தொடர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம காலை வைக்கிற போது ஓடிட்டு இருந்த தண்ணி வேற, அடுத்த காலம் எடுத்து வைக்கிற போது ஓடுற தண்ணி வேற. அப்போ ஓடுற தண்ணி ஓடுற ஆற்றுல நம்ம கால வைக்கிறோம். ஆறுன்றது தண்ணி இல்லாத போது அது குட்டல் காடாக தான் இருக்கும், அது தரையாக தான் இருக்கும். ஆனால் ஆறுனா நீர் ஓடினா தான் அது ஆறு அப்படின்னு போட்டுருக்கு. இது போல சில முறைகள்லாம் அது சாதாரண அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு பாடல் 2 பாடல் இருந்து எடுத்துக்கொண்டு இது வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சில புலவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஒரு லைன்ல பாடல்கள் அது பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஔவையார் இப்போ ஆத்திசூடி பாடியிருக்காங்க. ஔவையார் ஆத்திசூடி பாடியிருக்காங்க. இந்த ஔவையார் ஆத்திசூடி பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். அறம் செய்ய விரும்ப பிடிச்சி போச்சு, தர்மம் செய்யறதுக்கு விருப்பப்படு. ஆறுவது சினம், சினம்னா கோபம். ஆறுவது அதை தனித்துக் கொள்வதுதான் நல்லது. இயல்வது கரவே, அது நம்மகிட்ட இயன்றதை மற்றவங்களுக்கு எதையும் மறைக்காம கொடுக்கறது முன் வரணும். ஈவது விலக்கே, ஈவதுன்னா கொடுக்கறது. ஒருத்தன் கொடுக்குறான், அது போய்ட்டு அவங்கடா கொடுக்குற அப்படின்னு தடுக்கக்கூடாது. உடையது விளம்பேல், நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ பெருமையாக பேசக்கூடாது. அது அப்படியே நம்ம இடத்துல தேவைப்பட்ட போது அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும்.
உடையது விளம்பேல், விளம்புதல் சொல்லுதல்னு அர்த்தம். ஊக்கம் அது கைவிடேல், ஊக்கம் அது, அதாவது ஊக்கத்தினை கைவிட்டுடாத. எப்பவுமே முயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதை போல சின்ன சின்ன தொடர்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, மனதில் படிக்கலாம். அதே மாதிரி கொன்றை வேந்தன் ஒன்று எழுதியிருக்காங்க அவங்கள, அது படிச்சிருப்பீங்க சாதாரணமா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் வந்தது நல்லறம் நன்று, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் கொடுக்காதவன், தேட்டைன்னா செல்வம்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு கொடுக்காம தன்னை வச்சிருக்கிறான் கண்டிப்பா அவனுடைய செல்வத்தை யார் எடுத்துட்டு போயிடுவாங்க? தீயார், தீயார் எடுத்துட்டு போயிடுவாங்க. முண்டி சுருங்குதல் பிண்டை கிழங்கு, அது அளவா சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. ஊருடன் பகைப்பின் வேருடன் கெடும். பொது மக்களோட அதிகமாக பகை கொள்ளக்கூடாது, அதோடு சேர்ந்து வாழணும். இப்படிப்பட்ட நல்ல அறிவுரைகளை சொல்லுகின்றது இது கொன்றை வேந்தன் அப்படின்றது ஔவையார் பாடல். இதே மாதிரி அதிவீர ராம பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன், அவன் வெற்றி வேர்க்கைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கான். அவனும் இதே மாதிரி அதாவது ஒரு வரியில பல செய்திகளை சொல்றான். எழுத்து அறிவித்தவன் இறைவனாகவும், படிச்சிருக்கீங்க, எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும், கல்விக்கு அழகு கசடு அற மொழிதல், செல்வர்க்கு அழகு செழுங்களை தாங்குதல். ஒரே செய்தி தான், ஆனால் அவங்களுடைய ஒரு இயல்பு கேட்டாற்போல எடுத்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அவர் எழுதியிருக்காரு. பிற்காலத்துல நம்ம சுப்பிரமணிய பாரதியார் இருந்தார் இல்லையா, புரட்சி கவிஞர், அம்பாசு கவிஞர், அந்த கவிஞனும் ஆத்திசூடி பாடியிருக்கிறார். மகாகவி. ஆமா, மகாகவி பாரதி ஆத்திசூடி பாடியிருக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் சில செய்திகள்லாம் பார்க்கிற போது. அச்சம் தவிர, ஆண்மை தவறே, இழைத்தல் வீழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், ஊன் மிக விரும்பு, நல்லா சாப்பிடுன்னு சொல்றாரு. ஊன் மிக வலு சேர்த்துக்கணும், எண்ணுவது உயர்வு, உயரை கருத்துக்களை நினைக்கணும், ஏறு போல் நட, அதாவது சும்மா காளை மாடு மாதிரி சிங்கம் போல நடந்து போ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அவர் இதை மாதிரி எழுதியிருக்கிறார். அவர் இன்னும் பிற்காலத்தில் அவருடைய புலமையில் ஈடுபட்டு தன்னை புலவனாக மாற்றிக்கொண்டவர் பாரதிதாசன் அப்படின்றவர், தன்னுடைய பேரையே மாற்றிட்டார். அவர் ஆத்திசூடி எழுதியிருக்கிறார். அனைவரும் உறவினர், ஆட்சியை பொதுவில் செய், இசைமொழி மேலுதே. இது போல அவர் ஒரு வரியில சில செய்திகளை சொல்லிட்டு போயிருக்கார். அதனால நமக்கு தேவையான செய்திகளை நிறைய சொல்லிட்டாங்க. சுருக்கமா எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாடி வச்சு